மக்களே யாரெல்லாம் தேனியில் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிக்கு போகிற வழி தான். சரி, நம்ம குடும்பத்தோடு வந்தாச்சு. எதுக்குன்னு தான் பார்த்தீங்க, குளிக்கிறதுக்கும் தான், துணி துவைக்கிறதுக்கும் தான். சரி, நீங்கள்லாம் துணி துவைங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோன்ட்டு நானும் என் தம்பியும் குளிக்க ஜாலியாக வந்துட்டோம். அங்கே பார்த்தா என் தம்பியால் ஏறவும் முடியல, குளிக்கவும் முடியல. என்ன பண்ண, சர்றா நீ ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனு திரும்பி பாறை மேலே தவுக்க விட்டாச்சு. சரி, நீ தவுந்து வாடான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்டர் பெல்ட்டி போடுவோன்ட்டு நானும் ஃபஸ்ட்டு குதிச்சிட்டேன். குதிச்சதுக்கப்புறம் என் தம்பி வீடியோ எடுக்கல. டே நில்றா, நான் திரும்ப குதிக்கிறேன்னு சொல்லி அவனை வீடியோ எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் குதிச்சா நேராக உள்ளே போயிட்டான். ஐயோ காப்பாற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு எப்படியே கரைக்கு வந்துட்டேன். அங்கே பார்த்தோன்னு வைங்களேன், ஆழத்தை பாருங்களேன், அந்த தண்ணி தொட்டியே முங்கியிருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆழமாக இருக்கும். சரி, நம்மளுக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியும், அதை வச்சு எப்படியே பாறையில் ஜாலியாக விளாண்டுருந்தோம். நாங்கள் போன நேரத்துக்கு தண்ணி அப்படி ஓட்டம் ஓடுது. யாரெல்லாம் தேனியில் இங்கே போயிருக்கீங்களோ மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போக மக்களே. சரி, குளிச்சு முடிச்சுட்டு வேறு என்ன பண்ண, வெயிலில் கொஞ்சம் காயலான்ட்டு நாங்கள் 3 பேரும் அப்படியே படுத்துட்டு ஃபோனால் பைத்தியம் மாதிரி கத்திகிட்டே இருந்தோம் மக்கள். என்ன பண்ண.